சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 23. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசிர்வதித்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். ஈசாக்கை குறித்து வேதாமத்திலே தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள், வீழ்ச்சிகள் காணப்பட்டதை தொடர்ந்து நாம் கற்று வருகிறோம். பட்சபாத அன்பு, பொய், அதே சமயத்திலே பிரச்சனைகளுக்கு தப்பி ஓடுகிற நிலைப்பாடு, இவைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஈசாக்கின் தலைமத்துவ வாழ்க்கையினுடைய சில வீழ்ச்சிகள், சில பலவீன தன்மையை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உண்டு. அதாவது பலன் உண்டு, பலவீனமும் உண்டு. ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையிலே அநேக நன்மையான காரியங்களும் உண்டு, சில பலவீனங்களும் உண்டு என்பதை திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தேர வேண்டும், அவருடைய கிருபையினாலே நம்முடைய தலைமைத்துவ பண்புகளிலே வளர வேண்டும். ஆதி காலங்களிலே நல்ல தலைவர்கள் தேசங்களிலே, திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே, சமுதாயத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் மோசமான தலைவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இன்றைக்கு நல்ல தலைவர்களை நாம் கண்டுபிடிக்க மிகுந்த கஷ்டப்பட வேண்டிய சூழலை உண்டு. நல்ல உண்மையான தலைவர்களை பார்ப்பது அரிதாக காணப்பட்டது. வேதாமத்திலே எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வுக்குரிய கருத்துகள், போதனைகள் காணப்படுகின்றன. பணத்தை குறித்து, நேரத்தை குறித்து, உறவுகளை குறித்து, உடல் நலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போதனைகள் வேதாமத்திலே காணப்படுகிறது. ஆனால் தலைமத்துவத்தை பண்புகளை குறித்து வேதாமத்திலே ஏராளமான கருத்துக்கள் காணப்படுகிறது. ஒரு வேதாமத்தை நான் வாசித்தேன், அதற்கு பேர் லீடர்ஷிப் பைபிள் என்று. அந்த வேதாமத்தை தொகுத்து எழுதினவர் அவர் திருமறையிலிருந்து லீடர்ஷிப், அதாவது தலைமத்துவ பண்புகளை குறித்து அதிகமாக சுட்டி காண்பித்து எழுதுகிறார். ஆகவே தலைமைத்துவ பண்புகள் மிக மிக அவசியமாகும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தலைமைத்துவ பண்புகளிலே வளர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஈசாக்கு ஒரு நல்ல தலைவனா அல்லது அவருடைய தலைமைத்துவ வாழ்க்கையிலே ஏதாவது குறைகள் உண்டா என்ற கேள்விகளோடு திருமுறையை வாசித்து பாருங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராஜாவின் மேன்மை அவனோடு நிற்கும் மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கையாகும். ஜன கூட்டத்தினுடைய குறைவு அந்த தலைவனுடைய முறிவு என்று சொல்லி சாலமோன் ராஜா தேவ ஆவியின் பலத்தில் எழுதுகிறார். யோசேப்பு, கிறிஸ்து போன்ற அருமையான மக்களை தவிர மற்ற மக்களை குறித்து திருமறையிலே அநேக தலைமத்துவத்திலே குறைகளை ஆவியானவர் சுட்டி காண்பித்து எழுதியிருக்கிறார். நம்முடைய வேதாகமும் சத்திய வேதாகமும். ஆகவே எந்த மனிதனுடைய குறைவுகள், அவனுடைய வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள், அவனுடைய பலவீனங்களை மூடி மறைத்து ஆவியானவர் அவர் எழுதாமல் விட்டதில்லை. ஆகவே நம்முடைய திருமறையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன் எனக்கும் உங்களுக்கும் கூட அநேக ஸ்ட்ரென்த் இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஈசாக்கின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஈசாக்கின் வாழ்க்கையிலே தலைமைத்துவத்திலே நல்ல பண்புகள் உண்டு, கீழ்ப்படுதல் உண்டு, தியாகம் உண்டு. இதையெல்லாம் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் நாம் காணப்பட முடிகிறது. ஆனால் இந்த அருமையான ஈசாக்கின் வாழ்க்கையிலே அநேக
தலைமைத்துவ வீழ்ச்சிகள் காணப்படுகிறது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலே நல்ல தலைமைத்துவ பண்புகள் ஏராளம் காணப்பட்டது. ஒன்று கீழ்ப்படுதல், தியாக பண்பு, பிறர் மேல் இரக்கம், அது மாத்திரமல்லாமல் பிரச்சனையை ஞானமாய் கையாளுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் சில வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற மனிதன் அவன் ஈசாக்கு. ஈசாக்கினுடைய தலைமைத்துவத்தின் அந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக அவனுடைய தலைமைத்துவத்தின் நல்ல பண்புகளை முதலாவது சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு பேட்டரி எடுத்துக்கொண்டால் அதை பயன்படுத்தும் போது அதில் ப்ளஸ் உண்டு, மைனஸ் உண்டு. ஆகவே இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் தன்மையை சொல்கிறேன். முதலாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவன் கீழ்ப்படுதல் நிறைந்த ஒரு மகன். தகப்பன் தன்னை பலிவிட கொண்டு போகிறார். பலிபீடத்திற்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். தகப்பன் சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். ஆனாலும் கூட தன்னை கட்டி அந்த பலிபீடத்தில் கிடத்தும் பொழுது புரிந்து கொண்டான், தான் அந்த பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்து கொண்டான். அந்த சமயத்திலே தகப்பனோடு போராடினதாகவோ அல்லது அந்த சம்பவத்து பிற்பாடு தகப்பனை கண்டனம் பண்ணியதாகவோ வேதவசனம் காணப்படவில்லை. ஆகவே கீழ்ப்படுதல் உள்ள மகன். இந்நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவதாக இந்த ஈசாக்கின் வாழ்க்கையின் நல்ல பண்பு என்ன? பொறுமை இருந்தது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62லிருந்து 67 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு தனது திருமண வாழ்வுக்காக தானே முயற்சிக்கவில்லை. அவனுடைய முதிர்ந்த தகப்பன், முதிர்ந்த தன்னுடைய வேலைக்காரனான எலியேசர் மூலமாக தனக்கு மணமகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் பொறுமையோடு இருந்தான். அருமையானவர்களே, தன்னுடைய திருமண வாழ்க்கைக்காக தானே தேடவில்லை. அவன் தகப்பன் கரத்திலே விட்டு கொடுத்து தேவ திட்டம், தேவ நடத்தலுக்கு இசைந்து கொடுத்து பொறுமை உள்ளவனாயிருந்தான். ஆகவே இந்த பண்பை நாம் இங்கு காண முடிகிறது. மூன்றாவதாக இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஃபெய்த் இன் காட், தேவன் மேலே விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். எபிரேய நிருபத்திலும் கூட ஈசாக்கின் விசுவாசத்தை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். அருமையானவர்களே, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆனாலும் கூட அவன் மடிந்த பிற்பாடு அதே விசுவாச பாதையிலே பிறழாமல் தடுமாறாமல் வாழ்ந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அவனுடைய விசுவாச தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த விசுவாச தன்மையானது ரியலாக, அதாவது உண்மை தன்மையாகவும் பெர்சனலாக தனிப்பட்டதாகவும் அதை காணப்படுவதை கண்டு நாம் ஆச்சரியப்பட முடிகிறது. ஆகவே ஈசாக்கினுடைய நல்ல பண்புகள் என்ன? கீழ்ப்படுதல் உள்ள மகன், பொறுமை நிறைந்த மகன், அவன் விசுவாசம் நிறைந்தவன், தேவன் மேலே விசுவாசம் நிறைந்த மனிதனாயிருந்தான். நான்காவதாக அந்த ஈசாக்கின் வாழ்க்கையில் இன்னொரு நல்ல பண்பு உண்டு, பீஸ் மேக்கர், சமாதானத்தை உருவாக்குறவன், சமாதான கருவியாக காணப்பட்டவன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12லிருந்து 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெலிஸ்தர்கள் இந்த ஈசாக்கு மேல் பொறாமை கொண்டு விரட்டினார்கள். ஆபிரகாம் அங்கே அவன் கட்டி எழுப்பின அந்த துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டார்கள். ஆனாலும் மறுபடியுமாக அந்த பெலிஸ்திய ராஜா, அவன் சேனாதிபதி, நண்பர்கள் எல்லாரும் அவனிடத்திலே ஒப்புரவாகும்படி, உடன்படிக்கை பண்ணும்படி வரும்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, இந்த ஈசாக்கின் வாழ்க்கையின் நல்ல பண்புகள் சிலதை சொன்னேன். ஒன்று கீழ்ப்படுதல் உள்ள மகன், இரண்டாவதாக பொறுமை நிறைந்தவன், மூன்றாவதாக தேவன் மேல் விசுவாசம் வைத்தவனாய் காணப்பட்டான், நான்காவதாக சமாதானத்தை விரும்புகிற அடியானாயிருந்தான். இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே உள்ள சில வீழ்ச்சிகளை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அங்கே 28 வாசித்து பாருங்கள். அவன் பட்சபாதம் நிறைந்த மனிதனாக இருந்தான். அதாவது ரெபேக்காள் என்கிற மனைவி யாக்கோபை நேசித்தாள், இந்த ஈசாக்கோ அந்த ஏசாவை நேசித்தான். ஆகவே பட்சபாத அன்பு காணப்பட்டது. ஆகவே இரண்டாவதாக இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே பொய் காணப்பட்டதை
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6லிருந்து 7 வசனங்களில் காண முடிகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையே சில வீழ்ச்சிகளை நான் மிக குறிப்பிட்டு சொல்கிறேன். முதலாவதாக, மெய்யான தலைவன் தன்னை ஜெயிக்கிறவனாய் காணப்படுவான். ஆகவே ஒரு தலைவன் பிறரை ஜெயிப்பானோ இல்லையோ, அவன் முதலாவது தன்னை ஜெயங்கொண்டவனாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் அடிக்கடி சொல்கிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன் சரீரத்தை ஒடுக்கி ஆளுகிற தன்மையை நிருபத்தில் எழுதுகிறார். மெய்யான தலைவன் தன்னை ஜெயிப்பான். ஆனால் இந்த ஈசாக்கை பாருங்கள், அவன் தன்னை ஜெயிக்கவில்லை. ஏனென்றால் அவன் தேவ சித்தத்திற்கோ தேவனுடைய திட்டத்திற்கோ அவன் இடம் கொடாதபடி அந்த ஏசா அவன் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த வேட்டையாடின ஆகாரத்தின் மேலே பட்சமாயிருந்தார். அங்கே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28 பாருங்கள், வேட்டையாடி கொண்டு வந்த அந்த ஆகாரத்தின் நிமித்தம் இந்த ஏசாவின் மேலே ஈசாக்கு பட்சமாயிருந்தார். ஆகவே இவன் வாழ்க்கையிலே தன்னை அவன் ஜெயிக்க முற்படவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே இச்சை, அதாவது ஆகாரத்தின் வேட்கை அவனை ஜெயிக்க ஆரம்பித்தது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்து பாருங்கள். ஆவியின் கனியை குறித்து சொல்லும் பொழுது அன்பிலே ஆரம்பித்து இச்சை அடக்கத்திலே கொண்டு வந்து முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பிலே ஆரம்பித்து இச்சை அடக்கத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இச்சையடக்கம் என்பது ஆகாரத்தில் மாத்திரமல்ல, வார்த்தைகளிலும் உணர்ச்சிகளிலும் அது காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக வேளைகளிலே இந்த இச்சையடக்கம் இல்லாத நிலையிலே நாம் காணப்பட்டு விடுகிறோம். இந்த ஏசா என்பவன் கூழுக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அவன் இழந்து போனான். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சரீர இச்சைகளினாலே அவன் வாழ்க்கையிலே கரைபட்டான், கண்களை இழந்தான், தன்னுடைய வாழ்க்கையிலே அநேருக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் மாறினான். அங்கே யூதாசை பாருங்கள், அவன் பண ஆசையினாலே அவன் இச்சையோடு வாழ்ந்தான். கேயாசியை பாருங்கள், அவனும் பணத்தினாலே பொருட்களினாலே இச்சையினாலே வாழ்ந்தான். தேமா என்பவன் உலகத்தின் மேலே இச்சை வைத்து அவன் பின்வாங்கி போனான். ஆகவே இந்த மனிதன் தன்னை ஜெயிக்க மறந்து போனான். ஒரு தலைவனுடைய முறிவு என்ன? அவன் தன்னை ஜெயிக்க அவன் மறந்து போவதினாலே, இழந்து போவதினாலே வருகிறது. என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குடும்பத்தை ஜெயிக்கிறீர்களோ, சபையை ஜெயிக்கிறீர்களோ, உலகத்தை ஜெயிக்கிறீர்களோ, முதலாவது ஆண்டவருடைய பலத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் ஆயத்தப்பட ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல முதலாவது அவன் ஜெயிக்க மறந்து போனான். அதாவது ஆகாரத்தினுடைய மேல் உள்ள வாஞ்சை அவன் வாழ்க்கையிலே திசை மாறியது. ஆகாரத்தினால் கூட தேவ சித்தத்தை உதாசீன பண்ணக்கூடிய நிலையிலே அவன் காணப்பட்டான். வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் பாருங்கள், இந்த மனிதன் தன்னை ஜெயிக்க அவன் மறந்து போனான். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், இந்த ஏசா என்பவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கானானிய ஸ்திரியை அவன் திருமணம் முடிக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன? தன்னுடைய மகனை அவன் சரியாக நடத்தவில்லை என்று பொருள் கொள்ளலாம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியவில்லை என்றால் சபையை எப்படி நடத்த முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திருமறை வசனத்திலே சுட்டி காண்பிக்கிறார். இந்த ஈசாக்கு என்பவன் ஏசாவையோ தன் மகனான யாக்கோபையோ ஆண்டவருடைய வழியிலே நடத்த மறந்து போனான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய மகன் வன சஞ்சாரியாயிருந்தான். அவன் கட்டுப்பாடற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்தான். தன் தகப்பனுடைய அல்லது பூர்வீக தொழிலை செய்ய மறந்து வனாந்தரத்திலே வேட்டையாடுகிற மனிதனாயிருந்தான். அவனை கண்டிக்கவோ அவனை சீர்படுத்தவோ மறந்து போனான் இந்த ஈசாக்கு. அந்த ஈசாக்கினுடைய தன்மை எப்படிப்பட்ட ஒரு தன்மை என்று சொன்னால், தன் மகனை சரியாய் நடத்தாதனாலே ஏசா என்பவன் கானானிய ஸ்திரியர்களை திருமணம் முடித்தான், ஏத்தின் புத்தர்களை திருமணம் முடித்தான். அது மாத்திரமல்லாமல் அந்த மனிதன்
அவன் தவறான ஒரு காரியங்களை, இஸ்மவேலுடைய பிள்ளைகளை கூட அவன் திருமணம் முடித்தான் என்று கூட வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் அருமையான சகோதர சகோதரிகளை, முதலாவது தன்னை ஜெயிக்க மறந்து போனான். இரண்டாவதாக தன் குடும்பத்தை அவன் சீர்படுத்த மறந்து போனான். இதே வீழ்ச்சி சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கன், ஆனாலும் கூட அவனுடைய குமாரர்கள் அவன் வழியிலே நடக்கவே இல்லை. பொருளாசைக்கு சார்ந்தார்கள், அவர்கள் நியாயத்தை புரட்டினார்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்க மறந்தார்கள், தகப்பனுடைய வழியிலே அவர்கள் நடக்காமல் போனார்கள். ஆகவே ஒரு கோணத்திலே பார்த்தால் அங்கே சாமுவேலுடைய பிள்ளைகளும் சீர்கெட்டு போனதை அறிந்திருக்கிறோம். ஏலியின் பிள்ளைகளை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் பிள்ளைகள் சீர்கெட்டு போனார்கள். இதே போலத்தான் ஈசாக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தாத ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருந்தான் என்பதை என்னுடைய வேதாமத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாய் என்பவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஏத்தின் புத்திரர்களை திருமணம் பண்ணினான், கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணினான். ஆனால் அந்த யாக்கோபு என்பவன் பாருங்கள், முதலாவது எத்தனாக இருந்தாலும் வஞ்சகனாக இருந்தாலும் அதே மனிதன் பின்காலத்திலே ஆண்டவரால் நடத்தப்பட்டு பரிசுத்தவானாய் மாறுகிறதை நீண்ட காலத்துக்கு பிற்பாடு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஈசாக்கினுடைய தலைமைத்துவத்திலே 2 குறைகள். ஒன்று, தன்னை ஜெயிக்க மறந்து போனான். ஆகாரத்தின் இச்சையினாலே அவன் ஆளப்பட்டான். இரண்டாவது, தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாக நடத்த மறந்து போனான். மூன்றாவதாக, தன்னுடைய குடும்பத்திலே நடைபெறுகிற வஞ்சகத்தன்மைகள், திட்டங்கள், சதிகள், இவைகளை புரிந்து கொள்ளாத மனிதனாயிருந்தான். அநேக வேளையிலே நானும் நீங்களும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கினுடைய அந்த தலைமைத்துவ வீழ்ச்சிகளை குறித்து ஒரு சிலரை சொன்னேன். ஒன்று, தன்னை ஜெயிக்க மறந்தான். இரண்டாவதாக, குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க மறந்தான். மூன்றாவதாக, குடும்பத்தில் நடைபெறுகிற பல்வேறு சூழ்நிலைகளை அவன் புரிந்து கொள்ளாமல் அப்படிப்பட்ட தலைமைத்துவ தன்மையிலே வழுவி போனான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஈசாக்கினுடைய தலைமைத்துவ குறைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் திருமறையை வாசித்து திருமறையினுடைய அடிப்படையிலே நம்முடைய தலைமைத்துவ பண்புகளிலே காலம் வளர வளர, வயது ஆக ஆக அதனை வளர்ந்து செல்ல முற்பட வேண்டும். ஈசாக்கினுடைய தலைமைத்துவத்தின் வீழ்ச்சியினாலே குடும்பத்திலே பிரச்சனைகள், அங்கே அவன் வாழ்க்கையிலே கரைபட்ட தன்மையை ஆண்டவர் திருமறையிலே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வித்து தாரும். ஆண்டவரே, ஈசாக்கின் தலைமைத்துவ முறிவை நாங்கள் கற்றுக்கொண்டோம், குறைவை அறிந்து கொண்டோம். நாங்கள் எங்களையே ஜெயிக்க உம்முடைய பலனை எங்களுக்கு தாரும். எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வெளிப்படையான வாழ்க்கையிலும் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ பலன் தாரும். எங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் சரியாக நிர்வகிக்க நடத்த எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள், சூழ்நிலைகள், தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை எங்களுக்கு கட்டளையிடும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.